2 காலுமே வந்து அட்டாச் ஆகி போகும். இடையில சில காளைகள் வந்து ஜம்ப் பண்ணி போகும். ஸ்டார்டிங்கே ஜம்ப் பண்ணுச்சுன்னா டைமிங்கை விட்டுரும். ஸோ வந்து ஜம்ப் பண்ணுற காளைகள் வந்து நம்ம வந்து ட்ரெயின் அப் பண்ணணும் அப்படிங்கிறது அர்த்தம். 2 காலு முட்டி எடுத்து வைக்கும். முன்னாடி இருக்க 2 காலு பின்னாடி இருக்க 2 காலு ரெண்டும் ஜாயின் ஆகி போகும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகுதுன்னு அர்த்தம். இந்த காளைகளுக்கும் அதை வளர்க்குறவங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்ல, அது எப்படி இருக்கும்? மாட்டில் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட எமோஷ்னல் கனெக்ட்னா வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நீங்கள் நாய்க்குட்டி எப்படி வந்து நீங்கள் இன்கேஸ் நீங்கள் தான் சாப்பாடு போட்டால் சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனில் நான் தண்ணி ஊற்றினா தான் தண்ணி குடிக்கும், நான் தீனி போட தான் சாப்பிடும் அப்படிங்கிற கனெக்ஷன்ஸ்லாம் அந்த மாட்டு கூட நான் இருந்தேன். சித்தப்பா இறந்த அன்னைக்கு அதோட கண்ணை பார்த்துருக்கணும். சித்தப்பா வரல அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் வந்து அதுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. கடைசியாக அது இல்லை இறந்துருச்சு அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து என்னால் தாங்கிக்கவே முடியல. ஸோ மாட்டில் வந்து நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். காலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டு, ஃபேனு, உங்கள் குழந்தைங்கள நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்க அந்த மாதிரி பார்த்துக்கலாம்.